அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான இறால் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான். சிக்கன் சுக்கா மட்டன் சுக்காவை விட இறால் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே இறால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுத்துச்சு. நீங்கள் எல்லோரும் ஒன்ஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 பிஞ்ச் பட்டை கிராம்பு தூள், 1/2 கிலோ இறால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கேசரி பவுடர் தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இறாலோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 drops லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இறாலில் உப்பு சேர்றதுக்கு 10 minutes இதை வச்சுருவோம். இப்போ கடாயை காய வச்சு அதில் 2 கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 65க்கு மாதிரி நம்ம இதில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரித்தோம் அப்படின்னா அந்த இறாலும் அந்த மசாலாவும் ஒன்று சேராது. அந்த இறாலோட அந்த மசாலா ஒட்டவே ஒட்டாது. அதனால நம்ம கம்மியான ஆயில் ஊற்றி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். அதாவது சுக்கா மாதிரி நம்ம இப்போ சிக்கன் சுக்கா பொரிக்கிறோம், மட்டன் சுக்கா பொரிக்கிறோம். அப்போ அதுக்குன்னா நம்ம கம்மியான ஆயில் ஊற்றி அந்த ஆயிலே தானே அந்த வேக விடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ இறாலையும் நம்ம வேக விட போகிறோம். இப்போ இதை கவர் பண்ணி நம்ம வைக்கலாம். சிம்லே வச்சுக்கணும். இந்த ரெசிபி வெறும் 10 minutesல ரெடி ஆயிரும். ஆனால் இடையில அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நார்மலாக பண்ணாலே இறால் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் நம்ம கீ ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இறால் நல்லா வெந்துருச்சு. சுக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இறால் சுக்கா உண்மையிலே ஒரு டெலிசியஸான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலில் எவ்வளோ டேஸ்டான ரெசிபியை கூட எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு தான் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.